மாவட்ட செயலாளர் நம்மளை கூப்பிட்றாங்க, என்கொயரின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் போனவங்களை வந்து அப்படியே பிடிச்சி அங்கே உட்கார வச்சிருக்காங்க. புதிய அரசியல் காட்சிங்க, இள ரத்தங்க, போலீஸு கோர்ட்டு கேஸு அப்படின்னா வந்து ஓடிடுவாங்க. ஹச் ராஜா வந்து பாத்தீங்கன்னா என்னோட அட்மின் தான் அந்த தவறு செஞ்சாரு வச்சாரு அது மாதிரி எடுத்துக்கணும்ன்றீங்களா? ஆமாங்க சார். அப்ப தாவேகாவினுடைய இந்த ஐடி விங்ல இருந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்க முடியாது. இத்தனைக்கும் நிர்மல் குமாரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சார். அந்த நேரத்துல போஸ்ட் போடுறாங்க, டேய் இருமல் போன வாரமே உனக்கு சொன்னேன் இல்ல, ஆனாப்பட்டி முச்சந்தில நிப்பாட்டி உனக்கு செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதே பதிவு போடுறாங்க. நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது திண்டுக்கல் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிஃப் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். கரூர் சம்பவத்தை ஒட்டி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல குறிப்பிட்டு தாவேகாவை சேர்ந்த, அதாவது திண்டுக்கல் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நிர்மல் குமார் சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து பதிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள். இது எல்லாமே நாங்கெல்லாம் வந்து யாருன்னா செயலாளர்கள் மட்டும்தான். நாங்கள் தீர்ப்பு வந்து நாங்கள் எதுவுமே வந்து எதுக்கவும் இல்லை, அதை பற்றின கருத்துக்களும் நாங்கள் போடலை. நீதிபதியை தவறாக சித்தரித்து போடணுன்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் வந்து எங்கள் சைட்லேருந்து பண்ணலை. இது முழுக்க முழுக்க கரூரில் நடைபெற்ற ஒரு அரசியல் எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு அரசியல் தான். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா சார், புதிய அரசியல் காட்சிங்க, இள ரத்தங்க, போலீஸு கோர்ட்டு கேஸு அப்படின்னா வந்து ஓடிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து அமைக்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது மாதிரிலாம் நம்ம தமிழக வெற்றிக்காலெலாம் கிடையாது. அதாவது ஏஜ்டு பெர்சனுக்கே வந்து இன்னைக்கு அரசியல் ரத்தம் அப்படின்னா இள ரத்தத்துக்கு அரசியல் ரத்தம் எப்படி ஸ்பீடாக இருக்கும். மற்றபடி நாங்கள் வந்து நீதிபதியவோ அவருடைய தீர்ப்பையோ அதை சுற்றி காட்டின நாங்கள் வந்து ஆளுங்கட்சியை நாங்கள் பேசுவோம், ஆளுங்கட்சியை பேசுவோம், ஆளுங்கட்சி முதலமைச்சரை பேசுவோம், அமைச்சர்களை பேசுவோம். ஏன்னா வந்து நாங்கள் அதனால் பாதிக்கப்படுறோம். இல்லை, எல்லாருமே பேசுறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. பட் ஆனால் இங்கே குறிப்பிட்டு இந்த நிர்மல் குமார் அவர்கள் ரொம்ப தரம் குறைவாக பேசிட்டாரு, விமர்சிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் கைது பண்ணிக்கிறாங்க. இல்லை, அதுதான் என்ன காரணம்? அதாவது நிர்மல் குமார் அப்படின்ற ஒரு ஐடி மட்டும்தான். அவரு கீழே வந்து அனைத்து விதமான அணிகளும் இருக்கும். வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, ஐடி விங்கு, தகவல் தொழில்நுட்ப அணி, எல்லா அணிகளுமே இருக்கும். இன்னைக்கு நம்ம மாவட்ட செயலாளர் அப்படின்றப்ப நம்ம வந்து அவருடைய புகைப்படத்தை நம்ம முன்னாடி வச்சு பண்ணுவோம். அந்த ஒரு ஐடி, ஃபேஸ்புக்கு, எந்த ஒரு ட்விட்டர் அப்படின்னாலுமே அந்த நிர்மல் குமார் தெற்கு மாவட்ட செயலாளர் அவருடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு வந்து என்னாகும், கொஞ்சம் வியூஸ் போகும், நான் கொஞ்சம் ஃபாலோ வரும். அதனால தான் நாங்கள் அதை வச்சு பண்ணுமே தவிர மற்றபடி அந்த ஐடி கூட அவருக்கு கிடையாது. வெரிஃபை பண்ணோன்னா அந்த ஐடி 10 பேர் வச்சுருப்பாங்க. ஐடி வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க சொல்கிறீங்க. அவருடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணுவாங்க, போஸ்ட் போடுவாங்க. பதிவிடுறது யார்? அது வந்து நம்மளே வந்து சரியான முறையில் விசாரணை பண்ணி யார் பதிவிட்டிருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி விசாரணை பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போகும். இது லோக்கல். ஹச் ராஜா வந்து பாத்தீங்கன்னா என்னோட அட்மின் தான் அந்த தவறு செஞ்சாரு வச்சாரு அது மாதிரி எடுத்துக்கணும்ன்றீங்களா? ஆமாங்க சார். ஏன்னா வந்து நம்மளுக்கு இதுக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவுலாம் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மாவட்ட செயலாளரோட ஐடி ஒருத்தவங்கள்ட்ட இருக்கும், அவங்க அதை பதிவிடுவாங்க. ஒரு அணியில் வந்து 11 பேர் இருக்காங்க, 11 பேர் வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணின்னு போடுறாங்க, அதுன்னு அவங்களும் வச்சுருப்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்து மேலேயுமே அந்த தகவல் தொழில்நுட்ப அணி எல்லாத்து மேலேயுமே எஃப்ஐஆர் போடும். அப்போ தாவேகாவினுடைய இந்த ஐடி விங்ல இருந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்க முடியாதுங்க சார். நம்ம வந்து அந்த ஐடி வந்து யாருனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் நிர்மல் குமார் வந்து இதை பதிவில்லைன்னு சொல்றீங்க, ஐடி வந்து நிறைய பேர் கணக்குல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப இவங்க தானே பதிவிட்டுருக்காங்க, தாவேகா சேர்ந்து தானே பதிவிட்டுருக்காங்க. இருக்கலாம், தாவேகா சேர்ந்தவங்க பதிவிட்டுருக்கலாம், அல்லது எதிரில் இருக்கிறவங்களே வந்து ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சுன்னா அவங்களே பதிவிட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம். சார் நாங்கள் வந்து போனோங்க சார், நேரடியாக போனோங்க சார். அப்போ தாங்க சார் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க சார். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே வந்து நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு நாங்களும் என்ன பண்ணுறோம், நாங்கள் அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நிர்மல் குமார் வந்து இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து யார் கொடுத்ததுங்க? இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இல்லை காவல்துறையாக வந்தாங்களா? இல்லை கம்ப்ளைண்ட் புகார் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்ததுங்க? தமிழன் மாதவன் சொல்லி. அவர் வந்து எங்கே இருக்கிறார்? அவர் வந்து லோக்கல் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி. டிஎம்கே கட்சியினுடைய நிர்வாகி அவர் தான் இந்த மாதிரி அவதூறா
வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அதன் அடிப்படையில வந்து காவல்துறையினர் வந்து விசாரிக்க வந்து கூப்பிட்டாங்க. இவரும் வந்து காவல் சார் நம்ம இங்கே இல்லைங்க சார், எங்கள் கட்சியோடைய நிலைப்பாடே காவலர்களுக்கு முழு அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்றது தாங்க சார். அதனால் இவருன்னு என்ன நினச்சிட்டாச்சு, மாவட்ட செயலாளர் நம்மளை கூப்பிட்றாங்க, என்கொயரின்னு சொல்கிறாங்க, அதனால் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க சார். ஆனால் போனவங்களை வந்து அப்படியே பிடிச்சி அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அங்கே உட்கார வச்சுட்டு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம், ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அட்வொகேட்டு எல்லாத்துக்குமே நியூஸ் வந்து நாங்கள் வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே போனோன்னே அங்கே என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறோம். நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து நாங்களும் ஒரு புகார் கொடுக்குறோம். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தோம் எப்படின்னா, இப்படி வந்து எங்கள் கட்சி சார்ந்து பேசிட்டாங்க வச்சுட்டாங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதாங்க சார். வேறு எதுவுமே இல்லைங்க சார். அவர் இண்டிவிஜுவலு பர்சனல் மோட்டிவ் அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ இந்த கைது பண்ணாங்க, இங்கே மட்டும் ஏன் இந்த அளவு ஒரு மோட்டிவேஷன், என்ன காரணம் கேட்குறேன்? இல்லைங்க சார், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது லோக்கல் பாலிடிக்ஸ், சாணார்பட்டியோட பாலிடிக்ஸ். இது தமிழக வெற்றி கழகத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் நல்ல ஒரு வரவேற்புங்க சார். அது இருக்கிற அனைத்து தொகுதியிலையுமே நம்ம யூடியூபர்ஸ்லாம் வந்து யூடியூப்ல ஒருத்தவங்க கருத்து கணிப்பு போட்டாங்க. அந்த கருத்து கணிப்பு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக அமுக்கப்பட்டோம். அந்த கருத்து கணிப்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் தளபதிக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அமுக்கப்படுறோம், விட்டா வளர்ந்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் முழுக்க நாங்கள் அமுக்கப்படுறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அங்கே போய் கேட்டிருந்தீங்கல்ல, அப்போ கூட சர்ச்சையாச்சுல? அப்போ கூட சர்ச்சையாச்சு. நேற்று நாங்கள் காவல் நிலையத்தில் போய் பேசுகிறப்பே வந்து அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாங்க. போலீஸாரை வந்து ஒரு தரப்புக்கே அப்படியே பண்ணால் அப்புறம் எப்படி தான் சட்டம் எப்படி அப்புறம் எல்லாமே பொதுமக்கள்கிட்ட எப்படி சட்டம் வந்து சென்று போய் சேரும். நாங்கள் போய் டிஎஸ்பிகிட்ட பேசுகிறோம், டிஎஸ்பி எதுவுமே சொல்லலை. சார் இப்போ என்னங்க சார், நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். டிஎஸ்பி எதுவுமே சொல்லலை, வாங்க புகார்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கைது பண்ணுறோம். அப்போ நான் எதுக்கு சார் எங்களை கைது பண்ணுறீங்க, நாங்கள் கொடுத்த புகாரில் நடவடிக்கை என்னன்னு கேட்க வரோம், உங்களை கைது பண்ணுறீங்க அப்படின்னோடனே தரன்னு இழுத்துட்டு போய் 2 அட்வொகேட் உட்பட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, எல்லாத்தையுமே தரன்னு இழுத்துட்டு போய் வண்டியில் ஏற்றிட்டாங்க. இல்லை, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். நேற்று உங்கள் பதிவில் போட்டுருவாங்க. உள்ளே போய் கேட்குறீங்க, கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கோஷம் இடுறீங்க, அப்புறம் கோஷம் வந்து வெளியில் வந்து கோஷம் போடவும் அதுக்கப்புறம் தானே கூப்பிட்டு போகிறாங்க. இல்லைங்க சார், 2 மணி சம்திங்கில் வந்து கூப்பிட்டு போனதுங்க சார். நாங்கள் 11 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். இந்த சம்பவம் நடக்கும்போது ஈவினிங் 5 மணி இருக்கும். 5 மணி வரையும் நாங்கள் இப்படியே தான் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த நடவடிக்கை எடுக்கிறோம். அது மாதிரியே காலம் தாழ்த்தினதுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து கோஷம் போடாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, வண்டியெல்லாம் அவங்க ஃபோர்ஸை வர சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ணிக்கல, ஃபோர்ஸை வர சொன்னாங்க. சரி டிஎஸ்பி சார் வராரு, அவர் வந்து நம்மளோட தரப்பு வாதங்களை கேட்பாரு, அவர் வந்து விசாரிச்சுட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் போய் டிஎஸ்பி சார்கிட்ட போகிறோம், அப்படியே வாக்கிலே போகிறாரு, நாங்களும் அவர் பின்னாடியே போகிறோம். சார் என்னங்க சார் இப்படி இருக்குது, இத்தனைக்கும் நிர்மல்குமாரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க சார். உள்ளே வைக்கிற அந்த நேரத்தில் அந்த நியூஸ் ஃப்ளாஷ் ஆச்சு இல்லை, நிர்மல்குமாரை கைதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் போஸ்ட்டு போடுறாங்க. டேய் இருமல், போன வாரமே உனக்கு சொன்னேன் இல்லை, நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்ட, இனி நான் சொன்னதும் நடக்கும், சாணார்பட்டி முச்சந்தியில் நிப்பாட்டி உன்னை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதே பதிவு போடுறாங்க. அப்போ நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு ப்ளஸ் இந்த போஸ்ட் இதுக்கே நடவடிக்கை எடுக்கலாம்ல, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம்ல. இதை கேட்க போனதுக்கு தான் எங்கே ஒரு 20 பேர்த்த வந்து ரிமாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தான் சமம், ரைட்டுங்களா? இப்போ ஒரு சாதாரண மனுஷன் போய் ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு அட்வொகேட்டாக நீங்கள் போய் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ இந்த சட்டத்தை சொல்லி கேட்கும் பொழுது உங்களை வந்து மறுதளிக்கிறாங்க, உங்களை வந்து ஒதுக்குறாங்க சொல்ல வரீங்க. ஸோ அப்படி இங்கே பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்தை தான் நாட முடியும். இப்போ நீதிமன்றத்தில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க சார், நாங்கள் வந்து இப்போ நிர்மல்குமாருக்கு நேற்றே வந்து நாங்கள் பெயில் போட்டோம், விசாரணைக்கு வருது. 2வது நாங்கள் இந்த புகார் கொடுத்துருக்கோம். இந்த புகார் சம்மந்தமாக தான் சார்ட்ட சொன்னேன்ல, இன்ஸ்பெக்டர் வந்து நாளை மறுநாள் தான் வராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதை கேட்போம். அங்கேயும் கேட்டு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னா நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாடுவோம்.